வாழ்க வையகம் வாழ்க வளங்கள். அனைவருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்க தமிழன் என்ற வாழ்த்துக்களும். இன்று 30/12/2025 அன்று மகன்களின் சிந்தனை. பேரறிவு. மனிதனிடம் உள்ளது அனைத்துமே சிற்றறிவு. இந்த சிற்றறிவால் தான் பேர் அறிவை உணர்ந்து கொள்ள முடியும். பார்க்கும் பொருள் அனைத்திலுமே அறிவுதான் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. சுத்த வெளிக்கு இருப்பாக இருக்கிற இறைகளை அதுவே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் இறை துகளின் தற்சுழற்றினால் விண்ணாகி விண்ணோட சேர்க்கையரால் ஊடகங்களாகி பஞ்சபூதங்களில் விண், காற்று, நெருப்பு, நீர், நிலங்கள். இந்த பஞ்சபூதங்களின் தன்மைக்கேற்ப பற்றன் தன் மாத்திரைகளாகி அழுந்தம், சுவை, மனம், ஒளி வேறுபாட்டிற்கு ஏற்ப ஓரறிவு தாவரங்கள் 5 விலங்கினரை வந்து 6வது அறிவு. எப்படி சொன்னா அந்த காந்தம் ஒவ்வொன்றிலுமே என்ன இயக்கம் இருக்குன்னா காந்தம். அந்த காந்தம் என்ற மனமானது 6வது அறிவு அளித்த மனிதன் வரவு. இப்ப எல்லாமே எப்படின்னா அறிவு. இந்த அறிவுதான் மகர்ஷி பாடல் சொல்லுவா, அறிவேதான் தெய்வம் என்றால் தாய்மானார் அப்படின்னு. அப்ப அறிவுதான் தோன்ற பொருட்களின் அனைத்திலுமே இயக்கமாக இயங்கிக் கொண்டிருப்பது அறிவு. இந்த அறிவு பாத்தீங்கன்னா தாங்கும் பொருள் வலியதா மிதக்கும் பொருள் வலியதா அப்படின்னு. அப்ப இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொன்றுமே மிதக்க விட்டுக் கொண்டிருக்கிறது. தண்ணியில ஒரு நுரை வரும் பாத்தீங்களா, அந்த நுரை எங்க மிதக்குனா மேல மதிக்கிட்டே. அந்த மாதிரி இந்த பூமியோட இந்த சுழற்சியில நம்ம பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தின் பால்வெளி அன்னத்தில் நம்ம பூமி மிதந்து கொண்டிருக்கிறது. அது உள்ள இருக்கிற நாம் சொல்லுவாங்க பூமி தான் 1000 மைல் வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. நாள் சுமார் 16 லட்சம் மைல் சூரியனை சுற்றி வருகிறது. அப்ப இதெல்லாம் எப்படி இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது? அப்ப சூரியனுக்கும் புதனுக்கும் ஒரு 3 கோடி, சூரியனிலிருந்து அடுத்த கோளுக்கு 6 கோடி. அப்போ ஒவ்வொன்றும் இடைவெளி எப்படி இருக்குன்னா அதுக்குள் இருக்கும் அறிவு, பேரறிவு. அதனாலதான் ஒவ்வொன்றுமே இயங்கிக் கொண்டிருப்பது பாத்தீங்கன்னா அறிவினால்தான். காலையில் சூரியன் உதிக்கிறதுல இருந்து மறையத்துல இருந்து ஒரு காலங்களும் இடங்களும் ஏற்ற மாதிரி எப்படி வருது, யாருக்கு எல்லாம் இதற்கு சூரியன் வருவது யாராலே, சத்திரன் திரிவது எவராலே, காலையில் விண்மீன் மறைவது எவராலே, யாருக்கெல்லாம் இதற்கு அதிகாரி பாடல் சித்தர் சொல்லிப்பாரு. இப்ப யாரு? இப்போ இந்த ஒரு அறிவுதான் மனிதனாக நம்ம கிட்ட வந்திருக்கிற 6வது அறிவுதான். அந்த மெய்ப்பொருளை மீண்டும் நாம் உணர்வது. இறைவனோட தோட்டத்துல கடைசி இறுதியாக வந்தது யாருன்னா மனிதன். அந்த மனிதனால் மட்டும்தான் மீண்டும் இறைநிலையை உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப நாம் வந்த பாதையை பார்த்து அதற்குள்ளாகவே நாம் மீண்டும் இணைந்து ஆன்மா, அந்த ஆன்மா தான் வடிவெடுத்து வந்து நிறைவு பண்ணி வந்த நோக்கத்தை நாம் வாழும். எதுக்காக வாழ்னா இறை உணர்வும் அறநெறியோடு வாழ்வதற்காகதான் இந்த மனித பிறவி வினை பதிவை விடுத்து தூய்மை பெற்று நாம் இந்த உடல் வந்து இந்த வந்த நோக்கத்தில் நிறைவு செய்தனா பூமியில வாழ்ந்த ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம். ஞானிகள் சித்தர்கள் அனைவருமே என்னன்னா நான் யார் என்ற ஒரு எல்லா மகான்களுக்கும் தோணுது. ஆனா மனிதனாக வந்த நாம் அதை சிந்திக்கிறதே இல்லை. மனிதன் கலங்கங்களோடு வாழறதுனால இறைநிலையை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அந்த பேரோட என்ன சொல்றாங்க, டோட்டாலிட்டி. இறைவன் என்பது முழுமை. நாம என்ன பின்னம் பூரணம் சொல்றோம். அப்ப இந்த பின்னம் கேட்டா முழுமை நமக்கு கொடுக்கும். என்ன சொல்றாங்க, டோட்டாலிட்டி. இப்ப பிராக்ஷன் கேட்டாலும் முழுமை நமக்கு கொடுக்கும். அப்ப அந்த இறைநிலையை உணர்ந்து பேசுவது எல்லா காலத்திலும் சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் வாழ்ந்தோம் என்றால் வாழ்க்கையில் துன்பம் நீங்கி இன்பமாக வாழலாம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றியும் வாழ்த்துக்கள் கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.